வா, இது ஒரு சவால். பெரிய, நடுத்தர மற்றும் சிறிய உணவுகள் எவ்வளவு அருமை. இப்போது முயற்சிக்கு தொடங்க வேண்டும். யார் முதலில் தர்பூசணியிலிருந்து ஜெல்லி தொடங்குவார்? நிச்சயமாக அது எனக்கு போதுமானது. ஏனெனில் எனக்கு சிறிய பின்புறம் உள்ளது. இது ஒரு அவமானம். சரி, அதை தொடங்கலாம். தூசி தாளினை திற. சிறிய கைகளால் சிறிய பாட்டிலை கசக்க வேண்டும். ஹாஹா, சரியா? அது வேலை செய்கிறது. தேன் ஜல்லி வெளியில் வருகிறது. இது சுவையாக உள்ளது. ரொம்ப அருமை நண்பர்களே, இது வியாபகமானது, ரொம்ப சுவையானது. ஓ, நான் நிறுத்த முடியவில்லை. எதுவும் மீதமில்லை. என்னது? என் வாயில் என்ன இருக்கிறது? ஒரு தர்பூசணி விதையா? ஓ, இதை என்ன செய்ய வேண்டும்? ஓ, சரி, நான் இதை ஒரு குண்டில் வைத்து தர்பூசணி வளர வைப்பேன். சரி, இப்போது கொஞ்சம் நீர் ஊற்றுவோம். Ande surpre, only end valamanifersam. ஓ, தர்பூசணி வளர்ந்து விட்டதா? பாருங்கள், அது எவ்வளவு அழகாக இருக்கிறது. இதை கடினமாக முயற்சிக்க வேண்டும். ஆம், ரொம்ப சுவையா இருக்கு. ஆமாம், நான் இதை விரும்புறேன். மிகவும் ஆச்சரியமா இருக்குது. ஆனா போய் இப்போது ஜெல்லியை நான் முயற்சிக்க நேரம் வந்துடுச்சு. இதை திறந்து பாட்டிலை அழுத்துவோம். வாவ், இதோ அது மிகவும் குளிர்ச்சியானது, அருமையாக உள்ளது, ருசியாக உள்ளது. ஓ, எனக்கு இன்னும் ஜெல்லி வேண்டும். நீ சுவையாக இருக்கும். சாப்பிடுவதை கைவிட கடினம். காத்திரு, என் வாயில் நிறைய உள்ளது. ஜீம், நீ என்ன பண்றே? எல்லா விதையும் என் மேல் பறந்து வந்தது. நான் இப்போது அவற்றை நீங்கள் எடுத்து விட வேண்டும். ஆனால் இப்போது ஜெல்லி நான் முயற்சிக்க நேரம். இந்த பாட்டில் மிகவும் பெரியது. மூடியை நீக்கு, கீழே அழுத்து. எனக்கெல்லாம் மிகவும் பெரியதாக இருக்கிறது. நான் அதை எடுக்க முடியவில்லை. ஜெல்லி தானாகவே வாராம். பாருங்க நண்பர்களே, குழு குழு இல்லையா? ஆஹா, ஆனால் இதை சாப்பிடுவதற்கு சிரமமாக உள்ளது. ஆனால் என்னிடம் இன்னொரு யோசனை உள்ளது. சிப்பியை எடுத்துக்கொள்கிறேன். நீயும் அதே யோசனையா? என்ன நடக்குது? ஓஹோ, நான் ஏதோ உடைச்சிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். கவனமா இருங்க. மறைக்கப்பட்டு விட்டோம். வருத்தங்கள் தீர்ந்து விட்டது. ஆஹா, எப்படியெல்லாம் சிரிக்க வைக்கிறது. நீங்களே பாருங்கள். இது பல உளவியல் கோளாறுகளுடன் கூடிய விளையாட்டு. எப்போதும் சுவாரஸ்யமான விளையாட்டு. உடனே அப்ளிகேஷன் ஸ்டோரில் அல்லது கூகுள் பிளேவில் பதிவிறக்கிக் கொள்ளுங்கள். விளையாடு, ஒன்றாக விளையாடி மகிழ்ச்சி பெறுவோம். உன்னிடம் என்ன இருக்கிறது இப்போது? நான் அதிர்ச்சி அடைந்தேன். பூபா நூடுல்ஸ் குவெண்டினுக்கு சிறியதான பெரியதாக உள்ளது. மெல்லும் பக்கெட் குலுஷம். நீ செறிவாக இதை முடித்து விடலாம். ஏற்கனவே சிறிய பக்கெட்டோடு தொடங்கலாம். ஆமாம், எனக்கு தெரியும். இதை முயற்சிப்போம். அது நேரா என் வாயில் எறிய முடியும். சுவை அற்புதமாக உள்ளது. இப்போன்ற குமிழி பொம்மை ஊத முடியும். இது ஒரு குமிழி பொம்மை என்பதால் அருமை. இதை பார்த்தீங்களா? அருமை. ஆனாலும் நான் முழுமையாக வயிறு நிறையவில்லை. சோஃபியின் வரி. அது உண்மை. எனது நூடுல்ஸை பரிசோதிக்கலாம். எனக்கு சாதனங்கள் தேவைப்படாது. அப்படியே எல்லாத்தையும் சாப்பிட முடியும். நம்ப முடியாத வண்ணம் சுவையாக உள்ளது. இதை பெறுகிறேன். கொஞ்சம் வெட்டி விடுகிறேன். இப்போ இது சோஃபி பார்க்காத நேரத்துல நான் எல்லாம் சாப்பிட முடியும். ஓ, அவளே எல்லா நூடுல்ஸ்களையும் தானே சாப்பிட்டாள் என்று நினைப்பாள். ருசியாக இருக்கிறது. ஏங்க, என்ன இது முடிந்து விட்டதா? என்ன? மன்னிக்கவும், நான் அதை செய்ய நினைக்கலை. ஓஹோ, நீ என்ன செய்தாய்? சரி, இப்போது நான் ஒரு பெல்லை ஊதலாம். பாரு. போய்லா, எவ்வளவு நல்லா முடிஞ்சிருக்குது பாருங்க. நான் ஒரு பொம்மையை உருவாக்க முடியும்.
சரி, அதுக்கேற்ப. மற்றும் டாடாம், இது ஒரு பலூன் நாய். சூப்பர். இதுல நான் விளையாடலாமா? என்ன அழகு, என்ன அழகு. மற்றபடி நான் இன்னும் கோபத்தில் உள்ளேன். உங்களுக்கு அந்த மகிழ்ச்சியை இருந்து விலக்கி விடலாம். தயவு செய்து ஏறுங்கள். அப்படிதான் பழி கூட்டல். இப்போ நான் மென்தோல் ஊட்டியிருக்கேன். Thank you, Steven Furry. Bueno. இது ருசியாக இருக்கிறது. ஓ ஆம், எனக்கு இது பிடிக்கும். மைலி, நீ படிப்படியாக சாப்பிடலாம் தெரியுமா? ஓ சோரி, ஆனால் நானும் எட்டுகிற அளவுக்கு இருக்கிறேன். ஓ, இது மிகவும் ருசியாக இருக்கிறது. அழகாய் சொன்னாய். எனக்கு இன்னும் நல்லா தெரிஞ்சிருக்கின்றன ஊட்டி கொடுக்கப்பட வேண்டிய நூடுல்கள். இந்த வாளியில் உள்ள போது தேவைப்படும். நான் அதையெல்லாம் சாப்பிட்டு விட்டேன். இறுதியாக எனக்கு பபிள் விளையாட விடுங்கள். இது மிகவும் பெரியதாக இல்லையா? இப்போது எனது சொந்த காற்று பலூன் உண்டு. ஓ வாவ், இங்கே மேலிருந்து உலகம் மிகவும் அழகாக இருக்கிறது. ஆஹா, எனக்கு எதுக்கு இப்படி ஒரு சிறிய பகுதி? எனக்கு சராசரி ஒன்று கிடைக்குது. சூப்பர். மற்றும் எனக்கு முளைகள். அப்படியா தெரியும். ஓ, இத முயற்சி பண்ணுவோம். நாவிலே ஒரு பைய கிராமேல் ஊற்று. ஓ, ரசமான எளிமையான பிரகாசம். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கு தேங்கி நிறைய இல்ல. ஓ, அந்த யோசனை. நான் மீதமுள்ள கிராமலை கண்ணியெல்லாம் ஒரு கண்ணீர் கொட்டுகிறேன். அதையும் நான் லெமனையாக செய்து விடுகிறேன். ஓ, பெரியது. லிக்யூவர்ஸ் ரொம்ப குளிராக இருக்கிறது. அதை முயற்சி செய்ய வேண்டும். ஆஹா, அதுவோ ஜாலியாக தெரிகிறது. நான் அதை செய்து பார்த்து விடுகிறேன். சரி, சுவையாக இருந்தது. மைலி, இது உங்கள் முறை. ஓ அருமை, என்னோடு தொடருங்கள். கிராமலை நாக்கில் ஊற்றுங்கள். நான் சீட் ஸ்லிக்கர் சென்றேன். ஓ ஆமாம், அதிகம் அருமை. எனக்கு உண்மையிலேயே பிடித்திருக்கிறது. என் வாயில் இது மிகவும் வன்மையாக வெடிக்கும். நண்பர்களே, நான் அதை தடுக்க முடியாது. ஓ ஓ மைலி, நிறுத்து. போதும், காதுகளை மூடு. முடிந்தது. எல்லா விஷயங்களும் நன்றாக உள்ளது. ஆனால் என்னிடம் இன்னும் சில மீதம் இருக்கிறது அட்டவணையில். எனக்கு ஒரு யோசனை வந்தது. நான் ஒரு இதயத்தை உருவாக்குவேன். ஓ, எவ்வளவு அழகாக இருக்கிறது. அது அற்புதம். நல்ல யோசனை. ஆனால் எனக்கு ஒரு நல்ல யோசனை இருக்கு. நம்ம நக்க விரல் நக்கி இந்த கிராமல தொட்டு பார்ப்போம். இல்லை, என் இதயம் தீயில் ரசிக்கப்படும். ஓ நோ குவெண்டின், நீ அதை எரித்து விட்டாய். எதற்காக அதை நீ செய்தாய்? மன்னிக்கவும். ஹே சில்வி, என் கிராமல், அதை தொடாதே. நான் இதையெல்லாம் எனக்கே சாப்பிடுவேன். எனக்கு பவள தேவை. இப்போது அதை நேரே என் வாயில் வைத்து காரம் மேல் ஊற்றுங்கள். கண்டிப்பாக. இதோ. மிகவும் மெதுவாகிறது. ஐயோ பெண்களே, எனக்கு உதவுங்க. வாவ், என்ன ஒரு அழகான பட்டாசு காட்சியாம். ஆமாம், உண்மைதான். ஹாஹா பிரெஞ்சி, நீங்கள் மிகவும் வக்ரமானவர். உங்களை பாருங்கள். தயவு செய்து லைக் பண்ணுங்க. முதலில் சில பழுதுகளை சரி செய்ய தேவையான அனைத்தையும் பெறுவோம். சும்மா பாருங்க அதை. அது அருமை. சரி, இதோ என் பாக்ஸ். ஓஹோ எலி, நாம இத போக்கணும். நீ ஏன் கத்துற? இழு. அழகான சிறிய எலி அல்லது என்னையா? சீக்கிரம் நண்பா. சரி, துளையிடல் தொடங்குவோம். நன்று. நான் இல்லை. இதுதான் தேவையில்லை. மைக், கொஞ்சம் கவனமா இருக்க முடியுமா? எனக்கு இப்போ அதுவே தேவை. உனக்காக ஏதாவது கொண்டு வந்திருக்கிறேன். சுவையான கம்மி ஐஸ். சரி, நல்லா இரு. சரியா? நான் நிலுவையில இருந்து விலக முடியும். நீல வழி நிரப்பி பாய்கள். நான் வீட்டை முதலில் நீளமாக போட்டு விடுவேன். இப்போது சில பச்சை ஸ்ப்ரே எடுத்துக்கொள்வோம். என் வீட்டில் அழகான வரைபடங்களை வரைய விரும்புகிறேன். எனக்கு இது பிடித்துள்ளது. ஆம், அதை நானே வரைந்தேன். சரி, அடுத்ததுக்கு போகலாம்.
என்னிடம் பிளாஸ்டிக் பந்துகள் உள்ளன. நான் அவற்றை டிஐஏ என் கூரை அலங்கரிக்கிறேன். அதை செய்வோம். வாவ், இது மிகவும் பல்வர்ணமாக இருக்கிறது. மேலும் கூரவிருகில் கொடி இருக்கிறதா? என் வீடு சிறந்தது. ஜேன், உனக்கு என்ன ஆகிறது? நான் சுமாராக இருக்கிறேன். இந்த ஸ்டிக்கர்களை எல்லாவற்றையும் என்ன செய்ய வேண்டும் என்று நான் அறிவேன். நான் அவற்றை வீட்டிற்கு ஒட்டுவேன். அது பச்சை மஞ்சளாக மாறும். அருமை. சூரியனை போல வெளிச்சமாக இருக்கிறது. இன்னும் ஒரு முறை முடியது. இப்போது கூரையை அலங்கரிக்கிறேன். வாவ், இந்த பலூன்களை ஊதிவிட்டு பெரிதாக்கலாம். இந்த முக்கியமான உருவங்களை பாருங்கள். வாங்க ஆரம்பிப்போம். எல்லாம் தயாராக இருக்கு. கண்ணா பாரு. ஐயோ, இப்ப என் மகன் கூரையில் இருக்கணும். நன்னா மாறுங்க. பாய். ஹாய் பிபி, உன்னுடைய அபிப்பிராயம் என்ன? நான் இப்போது என் வீட்டை அலங்கரிக்க தொடங்க வேண்டும். என் இதழ் நிற கனவாசையை கூரையுடன் இணைக்கிறேன். காத்திருங்கள், இது வேலை செய்யவில்லை. என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும். நான் மூட்டிக்கொள்கிறேன். அது வலிக்கிறது. சரி, யாரேனும் அதை செய்ய வேண்டும். ஒரு தொழிலாளியை அழைக்கிறேன். நீங்க எங்களுக்கு உதவ வேண்டியது அவசியம். ஓ, இங்கே பணியாளர் வருகிறார். காலை வணக்கம். அந்த சோபா செடிப்பாளிக்கு நல்லது. அனைத்தும் நிலுவை. சிறப்பாக இருக்கிறீர்கள். மேலிடத்தில் சில அலங்காரம். மூடியின் மீது பிங் பலூன்கள். நான் அதை கிரியமாக செய்திருப்பேன். உதவிக்கு நன்றி. சரிதான், உங்களுக்கு பணம் தேவை. சரி, இது உங்களுக்காக. அதிகமல்ல. பை பை, எவ்வளவு அழகு. எனக்கு எலுமிச்சைகள் மிகவும் பிடிக்கும். என் வீட்டின் வெளியே ஒரு எலுமிச்சை மரம் வளர வேண்டும். இந்த செடிக்கு தண்ணீர் ஊற்றி அது வளர காத்திருப்போம். வாவ், அது வேகமாக நடந்தது. மேலும் சூடான நாட்களில் நிழல் அளிக்கிறது. இனி தேவை அழகான தொப்பியும் சுவையான எலுமிச்சை கூல் ட்ரிங்கும். அது நான் விடுமுறையில் இருப்பதைப் போல. ஜே, நீ என்ன செய்கிறாய்? லெமிங்ஸ், அதை முயற்சிப்பா. அவ்வளவு புளிப்பாக இருக்கிறது. அதை நான் விரும்பவில்லை. ஏன் என் எலுமிச்சை பழங்களை நீ சாப்பிட முடியாது? அரிசி எனக்கு தேவையில்லை. எனக்கு பல பாஸ்கெட் பால் இருக்கின்றன. ஓ, வாங்க வருங்கள். நீங்க என்ன ஞாபகம் வைத்திருக்கீங்க? நான் ஒரு உண்மையான கூடைப்பந்தாட்ட அரங்கத்தை உருவாக்க போகிறேன். எனக்கு ஒரு வளையமும் பூகமும் வேண்டும். காத்திருங்கள், நான் உங்களுக்கு ஒரு கிளுகிளுப்பு காட்டவிருக்கிறேன். சரி, நான் முதலில் ஒருவேளை சூடு பயிற்சி செய்ய வேண்டும். சூப்பரா இருக்கே, இல்லையா? வாவ், ஹே மைக், நீதான் செய்தாய் என்று எனக்கு தெரியும். வளையத்திற்குள்ள செல்ல எப்படி என்று நான் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பேன். இதோ கற்கவும். சிறு பையனே, பிடிச்சேன். சரி, இப்போ இந்த சின்னஞ்சிறு விளையாட்டுகளை முடித்து விட்டேன். உழைக்க வேண்டும். பின்னாமையில் அற்புதம். மேலே ஒரு கற்பூரணை. சூரியகாந்திகள் இயக்கத்தில். இதுவே நல்ல வாசனை. உட்காரி, எனக்கு தும்மணைக்கிறது. ஒரு அஞ்சல் வாசல். இந்த ஸ்னீக்கர்களை பாருங்கள். இது என் கனவு வீடு. என்னுடைய அப்புற கதவில் உள்ளவர்கள் என்ன செய்கின்றனர்? நன்றி, வழக்கம் போல். பிபி என்ன செய்கிறாள்? அட, அவள் ஒரு தபால் பெட்டியை அமைத்தாளா? வசமாக எனக்கு தோன்றியது. நான் தபால் பெட்டியை பூமாட்டுகளால் அலங்கரிக்கிறேன். பூவை பெயிண்டில் மூழ்க வைத்தால் நமக்கு இவன் செய்துவிடும். அதை என் அஞ்சல் பெட்டியில் வை. இது மிகவும் இனிமையாக உள்ளது. பெண்கள் தங்களுக்கென அஞ்சல் பெட்டிகளை செய்து கொண்டனர். நானும் என்னுடையதை அலங்கரிக்கப் போகிறேன்.
அதற்குள் ஒரு சிறப்பு ஆச்சரியம் இருக்கும். ஓ ஏ பாஸ், சாம்போ, நான் உங்களுக்கு எலுமிச்சம் கொண்டு விட்டேன். உங்க இது தவா உங்களுக்கான. பெட்டி அழகா இருக்குது. அது அழகாக இருக்குது. இது என்னை பற்றியது அது அல்ல. என்ன? ஓ, நான் உன்னை மிஸ் பண்ணினேன். இது ஒரு கடிதம். ஓ, என் கையை குட்டி, உனக்கு நகைச்சுவைன்னு தோணுதா? உன் மனதை மாற்று பெண்ணே. ஓ நன்றி. சரி குளிர். ஓ மன்னிக்கவும், நான் எல்லா விஷயங்களையும் சரி செய்வேன். இசுர். உங்களை பார்க்க நல்லா இருந்தது சையா. நன்றி. ஒரு வாரத்துல உங்களை சந்திக்கிறேன். நான் அங்கிருந்த அறையை அலங்கரிக்க நேரம் வந்துவிட்டது என்று முடிவு செய்தேன். இது மிகவும் பச்சையாய் தெரிகிறது. தொடங்க முதலில் நமக்கு ஒரு கம்பளம் வேண்டும். ஓ டாட்ஸ், அது பாருங்கள். என் துப்பாக்கிகளை என் சுவரில் வைக்கிறேன். இதோ இங்கே இந்த சாம்பியனை பாருங்கள். ஓ போதும், இதை சரி செய்ய வேண்டும். ஓ சரி, நான் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறேன். இங்கே ஒரு மேசையை வைப்போம். மேலும் என் மழலை நண்பர்கள் வீடு மைண்ட் பாக்ஸிங் இருக்கிறது. நான் தினமும் குத்துச்சண்டை பயிற்சி செய்கிறேன். மேலும் பொதுவாக எனக்கு விளையாட்டுகள் ரொம்ப பிடிக்கும். பாங்க நண்பா, உங்கள் புதிய அறையை பார்க்க போடுங்க. ரொம்ப சரி, நான் உடற்பயிற்சி செய்ய போகிறேன். இந்த அறை நிறைவாக இருக்கிறது. எனது அறையிலும் சில புதுப்பித்தல்களை செய்ய வேண்டும். அறை மிகவும் மிருதுவாக இருக்கிறது. அது கொஞ்சம் உதடுகள் நடுங்குதலாக இருக்கிறதா? அதை பாருங்கள். எங்களுக்கு கொஞ்சம் ஓகே மற்றும் வண்ணம் தூசும் வேண்டும். இந்த ஜிட் புடவைகளை காணுங்கள். அது என் அறையில் எல்லாம் இருக்கிறது. இப்பொழுது கான்னி ஞான் விளக்குகள். எல்லா விஷயங்களும் இளஞ்சிவப்பு நிறமாக இருக்க வேண்டும். இங்கே சேர்கள் இருக்கும். என் அழகான காலணிகளை அங்கு வைக்கிறேன். அற்புதம். இன்னும் பார், இங்கே எனக்கு பைகள் மற்றும் ஆபரணங்களும் உள்ளன. என் அழகான வரிகளும் படங்களும். ஒரு யோசனை. எனக்கு ஒரு அலங்கார மேசை வேணும். நான் என்னை நேசிக்கிறேன். இங்கே சில பொருட்களை வைக்கலாம். நான் அதை ஒவ்வொரு நாளும் பயன்படுத்துகிறேன். மேலும் நன்றாக மணந்தால் எனக்கு பிடிக்கும். இப்போது எனது செல்லப்பிராணிக்கு ஏதாவது வேண்டும். இது உனக்காக, எனது அழகான பூனை ஜெஸ். என் பிரியமானவளே, இதோ அவளுக்கான ஒரு பொம்மை. இது ஒரு அழகான இளஞ்சிவப்பு வளை. நான் எனது அறையை அலங்கரிக்கவும் வேண்டும். நான் ஒரு யோசனையை கண்டுபிடித்திருக்கிறேன். நான் தரையில் கடற்கரை மணலை ஊற்றுவேன். நானோட கடலின் மீது இருக்கிறேன் என்று உணர வேண்டும். இந்த அழகான வாத்தை பொதிவது. எனக்கு வாத்துக்கள் மிகவும் பிடிக்கும். எனில் எப்படி இதில் குறை சொல்ல முடியும்? இப்போது சுவரில் ஒரு பூவிழாவை வரைது. இதற்கு தூரிகையில் நிறங்களை கொஞ்சம் பிழிந்து எடுப்பது. அதுவே அது மட்டும் மிச்சம் விக்கலுக்கு இணையாக சுவர் மீது ஒரு வளைவு வரைய வேண்டும். சரி, மேலும் சுவர்களில் 2 மேகங்களை தொங்க விடுவேன். இப்போது லேகோவிலிருந்து பூச்சிகளை உருவாக்குவது. நான் அவற்றை சுவற்றில் வைப்பேன். மற்றும் சில அழகான சிறு சீர்கேடுகள். அது ரொம்ப அழகா இருக்கின்றது. நான் எனது பொம்மைகள் மற்றும் ஆக வேண்டும். என் உகுலேலே வாசிக்க நேரமாகிவிட்டது. இதை இங்கே வைக்கலாம். மேலும் என்னை உட்கார வைக்க ஏதாவது வேண்டும். நான் இந்த அழகான என் சிறிய நண்பர். அது என் நாய் மேரி. அவள் அபூர்வமானவள். நீ இங்கே ஓய்வு எடுக்கலாம்.
நீயை காதலிக்கிறேன் மேரி. ஓ, அழகாக இருக்கிறாய். உன்னை காதலிக்கிறேன். ஒன்று அப்படியான டெமோன்ஸ்ட்ரேட்டிவ்ஸ்ரா. நம்ம என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியும். இதை பார்த்து கொள்ளுங்க. நிறமுடைய கண்ணாடி நிறையவே நமக்கு தேவை. என்ன சொல்றேன்னா, இந்த களி பிஸ்கட்டுகளில் இருக்கணும். அப்படியே எங்கே இருக்கின்றன அவை? இன்னும் அதிகமான பளபளக்கும் நிறங்களால் இது மிகவும் சிறப்பாக இருக்கும். இது ஒரு அழகிய பிஸ்கட் கேக்காக இருக்கும். வானவில் நிறங்களை எல்லாம் எடுத்து அதை மேலும் சுவாரஸ்யமாக மாற்றுவோம். நாங்கள் தலை சிறந்த வேலையை செய்தோம். அற்புதம். ஓ, இது என்ன என்ன நடக்கிறது? அப்பா, இதெல்லாம் எங்கே வந்தது? ஆம், அது மிகவும் பதைபதைக்கிறதாக உள்ளது. காதல். கோக்கரத்தையும் ஸ்ப்ரே ரைட் எடுத்துக்கிட்டீர்கள. ஓ, இதோ. இல்ல இல்ல இல்ல, வேண்டாம், தயவு செய்து தள்ள வேண்டாம். ஓ இல்லை, நம்மிடம் தெளித்து விட்டார்கள். இது கொடுமை. நிறுத்து பெண்ணே, நம்மை தாக்காத. நிறுத்து. அதுதான். இப்ப நோடெல்லாம் சேர்க்கும் நேரம். இத விளையாடுவோம். அப்படியா சில். நம்ம குக்கீகளை ஓரங்களில் வைத்து விடுகிறோம். சிஷ்பானது உள்ள ஸ்ட்ராபெரி. மேலிருந்து எல்லாவற்றையும் நுடெல்லாவால் நிரப்புவோம். தோழியையும் மேல் வைத்து விடலாமா? அது அருமையான கேக்காக இருக்கு. இப்போது நாம செடிக்கு காத்திருக்க வேண்டும். அவர் கேர்வின் பண்ணாங்க. ஓ, இது மிகவும் நகைப்பு சம்பவம். அதற்குள் சிரிக்கப்பட்டு விடலாம். வாங்க, எப்படித்தான் முட்டைகளை விட்டிருக்கிறேன். உடைக்க பூவை திறக்கலாம். ஓ வா வா, எல்லாம் எரிகின்றது. பாஸ் பாஸ். ஓ ஆம். வாவ், எங்களை திறப்பதற்கான நேரம். இதை செய்வோம். வாவ், அதிசயமாக உள்ளது. அதை பாருங்கள். நாம் நம்மை வெற்றி பெற்றோம். சில அலங்காரங்களை மேல் வைப்போம். நாம் தயாராக உள்ளோம். சிறந்து. அப்படி என்ன? நாம் என்ன செய்ய போகிறோம்? நம்ம தோற்க போகிறோம். நான் தோற்க விரும்பவில்லை. எனக்கு ஒரு யோசனை வந்தது. பாருங்கள், 4 ஓரியோ கேக்குகளை கொண்டு வந்துள்ளேன். நீ மெய்யான தேனியலர் ஈத்தன். வாழ்த்துக்கள், நாங்கள் காப்பாற்றப்பட்டோம். ஓ இல்ல, நேரம். என்னிடம் 20 வினாடிகள் மட்டும் இருக்கிறதா? ஓ இல்லையே. சரி, நாம் நம்மை திருத்தி கண்டு இந்த கேக் பெரியதாக உருவாக்க வேண்டும். சரி, இப்படிதான். சரி, முடிந்தது. பார்க்கிறீர்களா? சரியானது தானே? இல்லை, தவறில்லை. நாங்களுடைய சிறப்பு டோனட் ஸ்பிரிங்க்லர் கிளேஸை பெரும் கேக்கின் மீது ஊற்றுவோம். மேலும் இது மகள்களின் பேயால் ரோஜா வண்ணமாயிருக்கும். மிக அழகாகவும் முக்கியமாக இது பெரியதும் இனிமையானதுமாக இருக்கும். வீடியோவுக்கு செல்லலாம். ஓ நிச்சயமாக அங்கே போதுமான ஸ்பிரிங்கிள் இல்லை. பார்த்தீங்களா, நாங்கள் ஒரு வாளி தேவை என்று நினைக்கிறேன். இது சரியானதல்லவா? நீங்கள் அறிவீங்களா இத? ஓ ஐயோ, என்ன ஒரு கொடுமை. என்ன, நீ பைத்தியமா? நானே அது செய்து பார்க்க வேண்டும். ஐயோ, தயவு செய்து பாருங்கள். நம் விஷயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் பண்ண விடலாமா? உங்கள் கேக் விரும்பவில்லை. இல்லை 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 இல்லை. பாதைக்கு இந்த கேக் சூழல். சரி, இது பின்னி கட் செய்யலாம். அற்புதம். ஓவா. அடடே, அப்படியா? நீங்கள் இதை பிடித்ததற்கு நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியற்றோம். இச்சுற்று உங்களுக்காக. மூன்றாம் சுற்று பர்கர்கள். நேரம் தொடங்கியுள்ளது. அரைக்கப்பட்ட இறைச்சி இருக்கு. கட்லெட் உருவாக்க போறோம். பாருவல் சப்ரி நாஸ்ட புரட்சிக
ஓ ஆமா, அற்புதம். நம்மை மூடித்து விடவில்லை. ஓ, அந்த பனை பாருங்கள். ஆமா, அதை வெட்ட வேண்டியிருக்கும். கொஞ்சம் லெட்டூஸ் இலைகளை சேர்க்கவும். சாக்லேட் தானே? அப்படி ஆர்கி. அவ ஒரு மேலே ஒரு சுவையான முட்டைக்கோஸ் வச்சு காளுங்கள் மற்றும் கண்டிப்பாக கேட்சப். வேண்டாம், கேட்சப் வேண்டாம். ஓ ஆஹா, பாரம்பரிய பார்பிக்யூ சாஸ். அந்த சிகப்பு நிறத்தை பாருங்க. இப்ப கொஞ்சம் வெள்ளரிக்காய் மற்றும் மேலே பான் சேர்ப்போம். நம்முடையது முடிஞ்சது. என்ன? ஓ யா, குளா. இன்னும் ஆதேசங்கள். பெர்ஃபெக்ட். எவ்வளவு பர்கர்ஸ் இருக்கு பாரு. அதிசயமே இல்லையா? மெக்டொனால்ட்ஸ். நீங்க பாத்தீங்களா? ஓ, ஒன்றை முயற்சி செய்ய விடுங்கள். முடியாது. அவற்றை பீட்சாவில் வைக்க போகிறோம். பிறகு மற்றொரு பீட்சாவை மேல் வைக்க சில உருளைக்கிழங்கு பர்ஜிகள். பிறகு சில பிற பர்கர்கள். ஒரு சில அடுக்குகள். அதிவேக உணவு கடைகள் விற்பனை செய்யப்படும் பர்கரில் கெட்சப், மேயோனைஸ் மற்றும் சீஸ் சாஸுடன் மூடப்படும். விஷயம் அல்லவா? அந்த மாதிரியான ஒன்றை உருவாக்க முயற்சிக்கக்கூடியவர்கள் பசங்கள் மட்டுமே. இது அதிசயமாக இருக்கிறது. அதை இழக்க முடியாது. அட, நாம் என்ன செய்ய வேண்டும்? ஓ, என்ன அழகு! அருமையான காக்டெயில், மெருகுடன் மூடப்பட்ட மிக சிறந்த பர்கர். இது நம்ப முடியாமல் ருசியாக இருக்கிறது. இது சிரமற்ற மொத்தையடி பேர். கெழுவானது இல்லையா பெண்ணே? பெண்களுக்கு நான் ஒரு விஷயம் கொண்டு வந்தேன். பாருங்கள், என்ன பயங்கரமான களவு புழுக்கள். சரியான பையன். நீங்க சிறையில போறீங்க. பகர். ஓ, நான் போறேன். சரி. ஓ, இங்கே அப்புறம் சிலவற்றை மட்டும் வைத்து அதை மூடுங்கள். ஓ, நேரம் முடிந்தது. திரும்புவோம். சரி, உங்களின் பிட்சாக்களை நான் சுவைக்க முயற்சி செய்கிறேன். மூன்றாவது எங்கே இருக்கிறார்? அவர் இங்கே. நாங்கள் தயாராக இருக்கிறோம். 3 பேரும். ஓ, என்ன இருக்கிறது? சாசேஜ்கள். இது ரொம்ப ருசியாக இருக்கிறது. குளிர் வெங்காய மோதிரங்கள். இது அருமை. நான் ஒப்புக்கொள்கிறேன். ஹூரே, நாம் சேர்த்து வச்சுக் கொள்ளலாம். சரி. உங்களை கொண்டு என்ன சொல்றீங்கள்? பார்ப்போம். என்ன அழகான சுவையான ஜூசியான பர்கர். ஓ, நான் இதை முயற்சிக்க வேண்டும். சரி, அதென்ன? நீங்கள் பர்கரில் இருக்கிறது. என்ன ஒரு முர்ச்சிக்கதை. பையன். ஓ, மன்னிக்கவும், எங்களுக்கு எதுவும் தெரியாது. சரி, இந்த சுற்றிக்கான வெற்றியாளர்கள் பசங்க தான். ஓ, சரி. நீங்கள் இப்போது என்னை பிடிக்க போறீர்கள். அடுத்த சுற்று ஸ்பெகட்டி ஆரம்பிப்போம். சரி, அது ஒரு பிரச்சனையே கிடையாது. ஆமா, நமக்கும் பிரச்சனை இல்லை. இல்லையா நண்பர்களே? வாங்க. சரியானது. அதனை அப்படியே மேசைக்கு மேலே திருப்புவோம். ஆமா, நிறுத்து. ஜிஏவை சந்தியுங்கள். அதனை உருட்ட வேண்டும். அந்தோ நீங்களே. ஏமா? அடடே, சித்திரவதை. So, policy சிறுச்சாயை
கொஞ்சம் இத்தாலியன் வியாபார ரெஸ்டாரண்டிலும் இருக்கிறது போலவே. பாருங்க, வீட்டில் தயாரிக்கப்பட்ட பாஸ்தா ரொம்ப ருசியானது. உங்களுக்காக தயார், சிறப்பாக உள்ளது. அதை ஒரு நீர்ல ஊற்றவிருக்கிறோம். ஓஹோ, சாஸ்ல வாருமா. எல்லா 5 நிறங்களிலும் பாஸ்டாவின நிறத்தை மாற்ற போடுறது பாருங்க. எங்க இருக்கு சில இளஞ்சிவப்பு, சிவப்பு, மஞ்சள், பச்சை மற்றும் நீல நிறங்கள். மிகவும் கலர் பொலிவு பாருங்க. என்ன நூடுல்ஸ் வாட் இது அவங்களுக்கு ஷோல இருக்குது. இந்த இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் முழுமே செய். இது ரொம்ப சுவையானது மற்றும் ரொம்ப அழகானது. அவர்கள் வெறும் மிக அருமை. ஜாக், சாப்பிடுறதை நிறுத்து. நீ சாப்பிடுறதை நிறுத்த வேண்டும். ஏய், நேரம். அது முடிஞ்சது. ஓஹோ, நீங்க என்னவெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க பாக்கலாம். அங்கே வாவ், இதுல எத்தனை உணவு. சாப்பிட்டு பார்க்கலாமே. ஹே, என்ன பார்க்கிறாய்? லட்ராக உள்ளது. அங்கே மோசமா இல்ல, எனக்கு பிடிக்கும். அதை அடிக்க பாய். செய்தோம் பூ. அடுத்ததை செய்வோம். எவ்வளவு அற்புதமான சுவை இது. நான் இத்தாலியில இருப்பது போல உணர்கிறேன். நான் மிகவும் கலங்கி இருக்கிறேன். உங்கள் எல்லாரும் முடிவுகளுக்காக தயாராகி இருக்கிறீர்களா? ஓ, நாங்கள் வெல்வதை விரும்புகிறோம். சூடானவர். கடவுளால் ரட்சிக்க பெறுவார்கள். எங்கே? ஓஹோ, யா. 2 எதிர் 1 பெண்கள் பக்கம். அவர்கள்தான் $1.5 மில்லியன் வென்றார்கள். வாழ்த்துக்கள். நான் இன்னும் முடிக்கவில்லை. என்ன செய்கிறாய்? உட்கருமையுடன் தோற்க முடியாதா? நிறுத்து. இல்ல, தயவு செய்து நிறுத்தவும். இது கொள்ளுங்கள். நீங்கள் முறையாக வெற்றி பெறவில்லை. இது கொள்ளுங்கள். இந்த நூடுல்ஸ் மெய் மறக்க செய்யும் சுவையானவை, உங்கள் விசித்திரமான பாஸ்தாவை போலவே. இது கொள்ளுங்கள். ஹுபுபுபாவின் சிறிய பகுதி அது. மற்றொரு மாதிரி நான் சராசரி அளவு இனிப்புகளை சாப்பிடுகிறேன். வாவ்! ஓ, இது உலகிலேயே மிகப்பெரிய பித்தளை ஜெல்லியின் பரிமாறல். நீங்கள் இதை பார்த்தீர்களா? அது என்ன? மன்னிக்கவும் நண்பர்களே, நான் என்னுடைய குமை சுவைக்க காத்திருக்க முடியாது. நன்றி. இது ரொம்ப சுவையா உள்ளது. மேலும் நீங்க பங்கு சரக்குகளை ஊதலாம். குளிர்ச்சி. சரியா? அதில் எதுவும் வித்தியாசம் இல்லை. ஒரு நிமிஷம். நான் அடுத்தது. சரி, எழுதலாம். நான் இல்லை. காத்திருங்கள், நான் அடுத்ததாக இருக்கலாம் தானே, தயவு செய்து. சரி, உங்களுக்காக நான் சம்மதிக்கிறேன். நன்றி கேனி. ருசியா? வாவ், என்ன சுவையானது. அத பாருங்க. எவ்வளவு குளிர்ந்திருக்குது. அப்படி தெரிகிறது. அது ஒரு புதிய அதிசய வலிமையை பெற்றுள்ளது. அது பனிக்குள் ஊதுவதே பாருங்கள். குளிராகி இருக்கிறது. மேலும் அது மீண்டும் குளிராக இருக்கிறது. என்னை காப்பாற்றவும். நான் தங்கத்தால் உறைந்து போயிருக்கிறேன். நான் நகர முடியவில்லை. ஹே, நான் அதை அதிகமாக செய்தேன் என்று நினைக்கிறேன். மன்னிக்கவும் நண்பர்களே. நன்றி. இந்த கன்னங்கள் மிகவும் சிறியதாக உள்ளன. ஆஹா, ஆஷ்லி இங்க பூட்டப்பட்டிருந்தாளா? ஆம், சரி. எனக்கு ஒரு மகிழ்ச்சி ஆகிறது. வா, என் அதிர்ச்சி நம்ப முடியல.
அவரு நூடுல்ஸ் சாப்பிட போறாரா? சரி, நீங்க தொடங்குங்க. ஆஹா, என்ன ஹயாங்கம்! நான் இத நல்லா குச்சி கொண்டு சாப்பிடுறேன். என்ன என்ன எதற்கு இது வரவில்லை? ஓ, என்னது? அதை உன்னை சேர்க்காமல் நானே சாப்பிடுவேன். இது ருசியாக உள்ளது. உப்ஸ், பெண்களே, நான் நன்றாக இருக்கிறேன். ஓ மை குட், ராக்ஸி, அது கனவில் நடந்ததல்ல. எனக்கு பெரிய நூடுல்ஸ் பாக்கெட் கிடைத்தது. அமைதியாக இரு. இதை பகிர்ந்து மகிழ கூட நேரம் இருக்கிறது. இப்போது என் முறை. பார்க்கலாம். ஓ, இது இவ்வளவு சுவையாக இருக்கும் என்று எதிர்பார்க்கவில்லை. இது கிழ்ச்சியூட்டும். ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. கெட்சப் எப்படி? இதுவே ருசியாக இருக்கிறது. இந்த நூடுல்ஸ் அற்புதமான சீஸ் ருசி கொண்டவை. இத கெடப்பிக்க வேண்டாம் கெட்சப் சேர்த்து. ஏன் அது ஏற்கனவே போய்விட்டதா? சரி, சரி, அடுத்து யார்? என் நேரம் வந்துச்சு. வந்துடு பெண்களே, நான் கெட்சப் வச்சு மகிழ்ச்சி கொடுக்க சற்றே ஒரு கண்ணம். அஷ்லி இல்லாம இந்த ருசி இல்ல. இப்போது எனக்கு நான் முடிந்த அளவு கேசப் நூடுல்ஸில் சேர்க்க விரும்புகிறேன். இது மற்றும் மாயமாகிறது. இது ஒரு மகிழ்ச்சி. இதை நான் எப்போதும் கனவு கண்டிருக்கிறேன். முதலிய உங்களுக்கு பயன்படுத்த ஒரு சாதனம் உள்ளது. சூப்பர் வேகமாக. முதன்மையானது என்னவெனில் அதை எனது வாயில் திருகிவிட வேண்டும் மற்றும் இரண்டாவது கையை இது உதவிக் கொள்கிறேன். நான் திரிலாகி நிற்கிறேன். இப்போது எனக்கு இன்பத்தை நீட்டிக்க எனது வாழ்க்கையில் நான் சாப்பிடவில்லையா என்று தோன்றுகிறது. ஆஹா, ருசியாயிருக்கிறது. ஹே, எண்ணி பைத்தியமாகி போய திட்டமோ அதற்கு பிடிக்க வாய்ப்பு இல்லை. இது அற்புதமாக இருக்கிறது. ஊர்ந்து நான் இப்போதான் தொடங்கினேன். இது இவ்வளவு வேகமா முடியாது. ஓ பெண்களே, எவ்வளோ நகைச்சுவை நீங்க. மன்னிச்சுக்கோ, நான் கழுவ நாஞ்சிடுச்சு. இது உங்களுடையதா இல்லையா? ஓ, உண்மையா? நன்றி. நான் எனது பகுதியை அப்படியே முடித்துக் கொள்வதற்கு நீங்கள் மனம் வருந்தாமல் வேண்டும் என்பதில் நம்பிக்கையாக இருக்கிறேன். ஓ ஆம், மரியாதையே இல்லை. அதை பாருங்கள். ஆம், இது உருவாக்கப்பட்டுள்ளது. பார்மலேடு, அது ஒரு வினோதம். வாவ், இது அபாரமானது. என்ன அதிர்ஷ்டம்! உண்மையில் என் கோட்டு மிக சிறியதுதான். அவ்வளவு சிறிது எங்கேயோ காணக்கூடிய நிலையில் இருக்கிறது. என்னை பற்றினால் எதுவும் இல்லாமல் இருக்கும் சந்தர்ப்பத்தை விட மேன்மையானது. சரி, ஆஹா, அருமை. நாங்கள் ஒவ்வொரு கடைசியையும் ரசிக்கிறோம். ஓ, லாஷ்லி, அதை எனக்கு விடு. பாருங்கள், இது எனக்கு சொந்தம். சரி, எனக்கு இன்னும் முழு மத்திய அளவேனும் கோக் இருக்கிறது. நானோ அதனுடன் என்ன வேண்டுமானாலும் செய்ய முடியும். முதல்ல பாதியா வெட்டுவோம். சப்பா, கட்டையாகவும் பானாஸ் கட்டைகளாகவும் பிரிக்கலாம். பார்க்கறாயா? என் யோசனையை பாருங்கள். அது மகிழ்ச்சியாக இருந்ததல்லவா? சரி, முயற்சி செய்கிறோம். மகிழ்ச்சி மிகவும் குறைவு இல்லாமல். இது முதல் தடவை நான் ஏதேனும் மதுரை சுவையுடன் மோர் மேலட் சுவைத்திருக்கிறேன். இது மிகவும் விசித்திரமாக இருக்கின்றது. ஹே கென்னி, நீ இங்கே என்ன செய்கிறாய்? சரி, ஐயையோ, நீ ஏற்கனவே உன் ஜாம் உணவுக்கு பின்தங்கி இருக்கிறாய். அதை முழுமையாக அனுபவிக்க செய்துவிடு. அருமையானது. அதை அனைத்தையும் ஒரே முறையில் சாப்பிட விரும்புகிறேன். ஓ, நேரம்தான். என் சூப்பர் மெகா கோலாவை முயற்சிக்கவிருந்தேன். நேரம் எண்ணிக்கொண்டிருந்தேன். இது எவ்வளவு சுவையாக இருக்கிறது. ஆம், எனக்கு இது மிகவும் பிடிக்கும். சரி தோழி, உன்னுடைய லேபிளை களைந்துவிட நேரம் வந்துவிட்டது. உன்னுடைய உள்ளே எவ்வளவு சூப்பராக இருக்கிறாய் என்பதை பார்க்க முயற்சிக்கலாம். ஆம், எனக்கு ஒரு அழகான யோசனை உள்ளது. அதை மிக பெரியதாக ஊற்றலாம். ஆமாம், அது அவ்வளவு எளிதல்ல.
சரி, பரவாயில்லை. இப்போ நான் எல்லாவற்றையும் ஒரு சரிகரவையை பயன்படுத்தி உருக்க போறேன். ஒரு அழகானதாக்கும். ஓடே. ஓஹா. ஆஹா, இது உணர்ச்சி கிளர்ச்சி. ஆஹா, நான் சுவைக்க காத்திருக்க முடியவில்லை. ஆமாம், இது AAT வேயோரி சுவையாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். தொடர்வோம். உண்மையாக கூறுகிறேன், இது எடுக்கின்ற நேரத்தை விட குறைவாக ஆகும் என்று நினைத்தேன். முடிவிற்கிறீர்களே. தயாரா? ஓஹோ ஓஹோ, இது என்னிடம் உள்ளதை முயற்சிக்க நேரம். அது மிகவும் ஆரோக்கியமானது. இப்போ அது முந்தியதை விட ருசிகரமாக இருக்கு. நாங்களும் முயற்சிக்க விரும்புகிறோம். அமைதியாக இருங்கள் மக்கள். அது வேலை செய்யாததற்கு. வா ராக்ஷி, அவள் அதையெல்லாம் குடித்து விட்டாளே. ஒரு தங்கம். ஹா, இது அற்புதமானது நண்பர்களே. அதை பற்றி கனவு காணக்கூடாது. என்ன காரணம்? இது நான் இதுவரை பார்த்த சிறிய பிட்ச் என்பதே. மற்றவங்க போல நான் அந்த சராசரி அளவு இனிப்புகளையே சாப்பிடுகிறேன். எனக்கு அது மிகவும் பிடிக்கும். ரே, எனக்கு பெரிய பகுதி கிடைச்சது மற்றும் அது அருமையாக இருக்கும். ஆஷ்லி, நீதான் முதலில். நன்று. சரி, என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம். என் சிறிய பட்டாசுகளை எப்படி பிடிச்சிருக்கிறது? அப்படின்னா முடியுது. அம்மா, நேரா என் கண்ணில். வா, சரி, பாப் ராக்குகளை முயற்சித்து பார்க்கலாம். அட, இது ரொம்ப குளிரா இருக்குது. எனக்கு பிடிக்கும். அத பூர்த்தியா என் வாயில போட்டால் என்ன ஆகும் என தெரியல. பாதுகாப்பா இருங்க. அழுதோ, எனக்கு அது கையில் இருந்து விட்டு விட்டது போல தோன்றுகிறது. மன்னிக்கவும், முடியாது. அது இல்லை. ஓ, முகம் மேசையில் சிந்தப்படுகிறது. ஓ இல்லை, மீண்டும் உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். மிகவும் அதிகமான பட்டாசுகள். எல்லோரும் உயிரோடு இருக்கிறீர்களா? பார்க்க இது எங்களை மாசாதிரம். வாவ், நாம் எங்கே இருக்கிறோம்? ஓம், இப்போதெல்லாம் நாம் இங்கே பூட்டப்பட்டிருக்கிறோம். இருப்பினும் கத்தாதீர்கள். இங்கே மிகவும் சுவாரஸ்யமான ஏதோ ஒன்று இருக்கிறது போல் தெரிகிறது. பைரி, நீ என்ன செய்கிறாய்? நான் இப்பெட்டிகளை திறக்க முயற்சிக்கிறேன். உள்ளே என்ன இருக்கிறது என ஆச்சரியமாக உள்ளது. பார்க்கலாம். பாருங்கள், வேறு ஏதையா சில இருந்து காண்டிருக்கின்றன. இந்த பெட்டியிலேயா ஒரு சாவி இருக்கலாம். நான் அங்கே செல்வதில்லை. இதை ஒரு பதிகையை உதவியாக கொண்டு தீர்க்க செலுத்துகின்றேன். நான் சாவியை பெறப்பேயாகின்றேன். தெரிகின்றது, நான் சாவிக்காக ஏற வேண்டும். அருமை, அங்கே ஏதோ ஈரமாக இருக்கிறது. எடுத்துக்கொண்டால் அது சாதாரண தண்ணீர் தான். சரி, பார்க்கலாம். இது முக்கியதாண்டா அல்ல? அது ஒண்ணு மீன். பாருங்கள், இது எவ்வளவு அழகாக இருக்கிறது. அதை சாத்தியமானவரை சீக்கிரம் தண்ணீருக்கு திருப்ப அனுமதிக்கிறேன். எங்களை இன்னொரு தரம் சுவாரஸ்யப்படுத்துகிறது. மற்றொரு விசை. மேரி, என்னுடன் வாருங்கள். ஒரு சிவப்பு விசை என்றால் அதை பயன்படுத்தி சிவப்பு சேமிப்பு புகழையை திறக்கலாம். அதை திறந்துவிட்டு பார்ப்போம். ஓச்சோ, நான் இங்க டைனமைட் இருக்கிறது. டைனமைட்? ஐயோ, பயம். நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எனக்கு ஒரு யோசனை உள்ளது. வயர் கடிகைகளுடன் கொண்டு வந்திருக்கிறேனா என்று நம்புகிறேன். பிங்கோ! அதோ அங்கே. மேரி, நீ நடந்தவன் வெட்டு உங்களால் செய்ய முடியுமா? நீ செய்ய வேண்டும். நான் முயற்சி செய்கிறேன். இந்த வெடிகுண்டினால் வெடிக்காமல் இருக்குமா என்று நம்புகிறேன். அந்த மஞ்சள் கம்பி சரியான தீர்வாக இருக்கும் போல் இருக்கிறது. ஆஹா, இது வேலை செய்தது. எந்த ஒன்றும் வேலை செய்யவில்லை. ஆனால் இப்போதே எனக்கு உங்க பிரஷ் தேவை.
பிங்கோ. The mirror transfer world. ஐயோ ஐயோ தயவு செய்து மேரி, சோம்பலாக இருப்பதை நிறுத்த முடியுமா? அடுத்த சாவியை எடுக்கச் சென்று வா. நடைப்பழுப்பு. நீங்க எப்படி போய் சொல்ல முடியும்? நான் அதை மறைக்க முடியும். அது என்னமோ தெரியலையே. பார்ப்போம். ஆகவே அந்த காதுகள். இது மாறணும். அப்படியா? இது ரொம்ப சுவையாக இருக்கிறது. ஆனால் வெறுமனே சாவியை பெற வேண்டும். இதோ இதை விட விரும்பவில்லை. எனவே விட்டுவிடக் கூடாது. ஓ, உடன் மியா லாக்கரை திறக்கவும். இது மற்றொன்று. சுயமாக வாருங்கள். அப்படியா? பார்க்கலாம். வா. என் முகமெங்கும் களிம்பு இருக்கிறது. மெருகு தடவி தூவிய முகப்பூச்சு. ஏன் நகைச்சுவை தேவை? திறவுகோலை தேடுவது நல்லது. பெரியது எதுவும் இல்லையா காரியங்களுக்காக நாம் மட்டுமே நம்புகிறோம். சோ ஏதோ ஒன்று நழுவிக் கொண்டிருக்கிறது. ஒருவேளை ஒரு டைனோசர் அல்லது ஒரு முதலையா? இல்லை, அவை மிக பெரியவை. அதில் என்ன இருக்கிறது என்று பார்க்கலாம். வாவ், நான் ஒரு நேரடி பச்சோந்தியை பார்த்ததில்லை. அவன் மிகவும் அழகானவன். நான் அவனை அங்கே ஓய்வெடுக்க அனுப்ப நினைக்கிறேன். எனக்கு ஒரு விசை மட்டும் தேவை. அதோ உள்ளது. தானிய பத்திரத்தை திறக்கும் நேரமாச்சு. வாங்க போ. சரி, பார்ப்போம். இதன் உள் என்ன இருக்கிறது என்று அறிய முயற்சிக்கிறேன். இந்த பப்ளி நாணயமாக எப்படி பயன்படுகிறது? வாங்க. எவ்வளவு பணம் இருக்கு? இது எல்லாம் எனக்கா? நான் உலகத்திலேயே செல்வந்த பெண்ணாக இருக்கிறேன் போல. அந்த பணம் எல்லா நல்ல விஷயங்களுக்கும் ஒரு முடிவு உண்டு. எனக்கு எனது பணத்தை திருப்பிக் கொடுங்கள் மற்றும் எங்களுக்கு அடுத்த சாவியை எடுத்து வாருங்கள். நான் கொஞ்சம் பார்க்க வேண்டும். எல்லாத்தையும் நான் பார்த்தேன். நான் சாவியை பெற வேண்டும். உண்மையில் அப்போதுதான் உள்ளே தொடுவதற்கு நல்லதாக ஏதோ உள்ளது. அது தோன்றுகிறது. அது கினெட்டிக் மணல் போல். இதோ சாவி. நீல பாதுகாப்பு பெட்டியை திறந்திடல் நேரம். அற்புதம். சரி, நான் இழுத்தால் என்ன நடக்கும் என ஆச்சரியமாக இருக்கிறது. தடுக்கின்றது. எழும் தாம்பிதிக்கிறதா? காலணிகளை மூடிய கயிறு. ஒரு பீஸ்களை குலுக்கி விழும். இன்னும் சிலவற்றை குலுக்கவும். நான் ஓர்பீஸின் உண்மையான ராணி. காற்றாண்மை. பொறுங்கள், பொறுங்கள். புதிய திறக வாய்ந்த பூட்டு ஒன்று தோன்றியுள்ளது. இப்போது நானும் அதை பெறப் போகிறேன். அது என்னவோ என கன்குதுகிறேன். அவை புழுக்கள். நாமும் விரைவாக சாவியை பெற்று இந்த பொருளை மீண்டும் ஒருபோதும் தொடக்கூடாது. என்னால சுகமா இருக்க முடியல. மேரி, என்ன காப்பாற்று. எல்லாமே தானாகவே விலைக்கு போகும். வாவ், நான் ஒரு பிங்க் செஃபை பெற்றுக்கொண்டேன். அதன் அமைப்பின் உள்பகுதி. இது இளஞ்சிவப்பு, ஆனால் அழகாக இல்லை. ஓ, அதுவே சுவாரஸ்யமாக இருக்கிறது. நீங்கள் அதை நகைச்சுவையாக நினைச்சால் இதை உங்களுக்கு செய்ய போகிறேன். மேரி, இது உன் முறை. புழுக்களுக்கு பிறகு அங்கே உங்கள் கைகளை வைப்பது மிகவும் பயங்கரமாக உள்ளது. மீண்டும்? ஆனால் நீ சாவியை பெற வேண்டும். நான் போரை நிறைவு செய்தேன். ஆகவே நீயும் ஒன்றை கடக்க வேண்டியிருக்கும். அது என்ன? அது ஒரு கண். ஆம், மார்மலேடு மற்றும் மிகவும் ருசியான கண். நீ என்ன செய்கிற? அது வெறும் கேண்டி தான். தேடினால் உங்களுக்கு நீங்கள் மேலும் இதோ அது. சரி, நீல பாதுகாப்பு பெட்டிக்கான நேரம் வந்துவிட்டது. சென்று அதை திறக்கலாம். இன்சைட் என்னவென்று பார்க்க ஆவலாக இருக்கிறது. மியா, இந்த பொத்தானை அழுத்த அனுமதியை உனக்கு கொடுக்க ஆசைப்படுகிறேன். ஓ, எதிர்பாராத என்ன? நான் அதை பார்த்தது விருதா இல்லை என்றால் நான் இச்சிவப்பு படுக்கையின் கீழ் நிற்கிறேன். சரி, அடுத்த சாவியை பெறப்போகிறேன். என்னது இது? அரையறுக்க முடி. மியாசமானது.
ஏச்சு ஏச்சு இது என்ன ஒரு அருவருப்பு. நான் அதை நினைத்துக் கொண்டு செய்யவில்லை. இருந்தாலும் இந்த முட்டாள் விசை எங்கே? ஓ இதோ பூரண இருளை திறக்கும் நேரம் வந்து திருடர்கள் திடீரென்று ஆழ்ந்த குகைகளில் அவை உள்ளன. இங்கே நிறைய ஓரியோ பிஸ்கட்டுகள் இருக்கின்றன. மியா, நீயாவது எனக்கு ஒரு பிஸ்கட் கொடுங்க. ஓ மியா, நீ மிகவும் பேராசையுள்ளவள். நீ எல்லா சாக்லேட்களையும் சாப்பிட்டே. இதுதான் வணக்கம். இது முதலில் நான் ஒரு முக்கியத்தை கண்டுபிடிக்க வேண்டும். அவது ஏதோ ஒழுக்கம். ஓ குட்டி தொடர் முட்டை போல் இருக்கிறது. ஆனால் நான் சாவியை கண்டுபிடிக்க வேண்டும். அட அது இங்கேதான். அப்படியானால் மஞ்சள் நாணய பட்டியல் என்ன இருக்கிறது என்பதை பார்ப்போம். பார்ப்பாயா? இறுதி குறுக்க உறுப்பு. அதை திறக்க விரும்புகிறாயா? ஹூம் ஹூம். ஆனால் எச்ச பிரபலமாக நான் வசை வழியே அனுமதிக்க மாட்டேன். நிச்சயமாக ஒரு ஆடம்பரமான ஒன்றுள்ளது. இதில் உண்மையிலேயே ஏதோ ஒன்று இருக்கிறது. நானும் எப்பொழுதும் இதற்கு நிகரான ஒரு விஷயமும் பார்த்ததில்லை. சிரிப்பதை நிறுத்து. பரவாயில்லை, அதையும் சென்று இறுதி திறவுகோலை எடு. வா மியா, நீ என் சிக்கன் மாதிரிதான். சரி, அதுல என்ன இருக்கு? அவை புழுக்கள். நமக்கு திரை முன்பாகவே சாவியை பெற வேண்டும். அச்சத்தால் நான் இதுவரையில் மயங்குவேன் போல் இருந்தது. இந்த பத்திரக்காதை திறந்தால் ஏதேனும் குளிர்ந்த விஷயம் இருக்குமா என்று நம்புகிறேன். அந்தியாகவே அதுவே நமக்கு சுதந்திரத்திற்கு திறவு. ஆம், நாங்கள் சவாலை கடந்து விட்டோம். இது வெளியேறுவதற்கான நேரம். அது சிறப்பாக இருந்தது, ஆனால் நாம் அகற்ற வேண்டும். இது வேலை செய்தது. நாம் வெளியே போகலாம். அப்படியா? முதல் சவாலுக்கு தயார்தானே? சரி, நாம் ஒரு சாண்ட்விச் மூலம் தொடங்கலாம். எனக்கு மகிழ்ச்சி அடைய ஒரு சாண்ட்விச் தயாரிக்கவும். ஆமா, நான் எல்லோரையும் கவனித்துக் கொண்டிருக்கிறேன். வெற்றி அப்படி என்றால் ஏன் இப்படி? ரெசிபி ஒன்றை உருவாக்குவது மிகச் சிறந்ததாக இருக்கக்கூடாது. நான் மார்கோவுக்கு அவள் வாழ்க்கையின் இனிமையான சாண்ட்விச்சை செய்ய உள்ளேன். அதில் நூடெல்லா மற்றும் அனைவருக்கும் பிடித்த மார்ஷ்மெல்லோக்களை சேர்ப்பேன். அதை மட்டுமல்ல, சில சாக்லேட் பார் மற்றும் சாக்லேட் சிரப்பை சேர்க்கிறேன். நீங்க நிச்சயம் அதிகமாக இருக்க மாட்டீர்கள். இப்பொழுது ஒரு பாப் நேரம். இப்போது இந்த மோகனை இரண்டாவது புரோட்டா மூடி முடிக்கலாம். ஓ மியா, எவ்வளவு இனிப்பு விரும்பும். எங்களை வரவேற்றதற்கு நன்றி. ஒரு மிகவும் திருப்திகரமான சேமிச்சு சாப்பாடு செய்ய போகிறேன். அதுல ஹாம் மற்றும் சீஸ் இருக்கும். அது மிகவும் சீராக இருக்கிறது. அது இன்னும் சிறப்பாக்க நான் அதை ஒரு வெந்தய கல்லில் கரைப்பேன். நான் உள்ளுக்குள் ஆர்வம் கொண்டு நிற்கிறேன். ஆமாம், உங்களில் உண்மையான சாண்ட்விச்கள் பற்றிய எந்த அறிவும் இல்லை. உருட்டல் நல்ல அறிவு, ஆனால் ஒட்டுமொத்த சாண்ட்விச்சை ஒரே நேரத்திலே சுட வேண்டாம். பன்களை மட்டும் சுட வேண்டும். பிறகு புலாவிற்கு இன்னும் அதிக காய்கறிகள் சேர்க்க வேண்டும். இப்போது அந்த இரகசிய உருப்படியான எச்சில்களை சேர்க்கும் நேரம். பாம்புகள், எவ்வளவு அருவருப்பு. இதை யார் சாப்பிட போறாங்க? உங்களுக்கு ஒன்னும் புரியல பாட்டி. இது ஒரு உண்மையான சிறப்பு சுவை. ஆமைகள் சற்று பொரிக்கப்பட வேண்டும். அதை ரொட்டியில் போடவும் பின்னர் பூஞ்சையுடன் இருக்கும் அரைத்த சீஸை பயன்படுத்துவார்கள். உங்கள் தகவலுக்காக இது உலகின் மிக கீழான சீஸ்களில் ஒன்றாகும். செம, இப்படி ஒரு விலை உயர்ந்த சீஸ் அசம்பாவிதம் ஏதோ விழுந்து விட்டால் பரவாயில்லை. இந்த சீஸ்க்கு இது போன்ற எதிர்வினை ஒருபோதும் காணவில்லை. ஆஹா, சரியாக உள்ளது. பாட்டி, மார்கோவா உன்ன சொல்லுங்க. என்ன வெண்ணிலின் உள்ளே இருக்கிறேன் என ஆச்சரியமாக உள்ளது. இவை அழுதான்களுக்கு என்றுதான்? ஆமா, இல்ல. ஆனால் எனக்கு இந்த சம்மைச் மிகவும் பிடிக்கும். இது எவ்வளவு பெரியதும் சுவையானதுமாக தெரிகிறது. ஆமாம் ஆமாம், மூன்றாவது வேட்பாளரை முயற்சிக்க வேண்டும். வாவ், எனக்கு இந்த சாண்ட்விச் ஒப்பந்தம் மிகவும் பிடிக்கும். வெற்றியாளரை தேர்ந்தெடுக்க முடியும் ஒரே ஆட்டம்தான். 1, 2 சாமி. பாட்டி, வாழ்த்துக்கள். நான் சொன்னேன், மார்க்கோ உனக்காக எதையும் செய்யலாம். மற்றும் ஒரு புதிய சுற்று. என் மனப்பிறந்த சீஷர் சாலட் சமைக்க வேண்டும். வாருங்கள். அது செய்யப்படும். சரி, இதற்கு என்ன குறிப்பு? ஓ
எனக்கு தோன்றுகிறது இது மிகவும் எளிமையானது. சிந்தித்தால் போதும். காய்கறிகளை சிறிய துண்டுகளாக நறுக்கவும். மியா, அமைதியாக இரு. நீ உணவுப் பொருட்களை மிகவும் கவனமாக கட் செய்ய வேண்டும். பாரு, இப்பொழுதும் கவனமாக அது ஒரு தட்டில் வைக்கப்பட வேண்டும், கோழியுடன் சேர்த்து. நிச்சயமாக. உண்மையில் எல்லாமே மிக கடினமாக இருக்கிறது. பாட்டி, பாருங்கள், நீங்கள் அருகுலாவை பெற்று அதை பிளெண்டரில் வைத்துவிட வேண்டும். அப்புறம் நீர் சேர்த்து அனைத்தையும் நன்றாக குலுக்க வேண்டும். அவன் என்ன செய்கிறான்? இது மிகவும் விசித்திரமாக இருக்கிறது. நான் மிகவும் சுவையானதை தயாரிக்கிறேன். மேற்கொண்டுள்ள கலவையில் ஜெலட்டின் போன்ற ஒன்று சேர்க்க வேண்டும். பின்னர் அதை கலக்க வேண்டும். அதை விட்டு பிறகு அந்த திரவதை வடிவங்களில் கொண்டு போக வேண்டும். கோழியை வெட்ட நேரமாச்சு. என்னை கொண்டு நான் பெற்ற அழகு இதுதான். மார்கோக்கு என் அணுகுமுறை பிடிக்கும் என்று நினைக்கிறேன். பாட்டி, நீ என்ன செய்கிறாய்? நான் சின்னித்து போட்டுக் கொண்டிருக்கிறேன். கவனமாக இரு. ஆமா, சரி. நல்லா சின்ன சின்ன துண்டுகளாக நானே வெட் பண்றேன். இது ரொம்ப போர், ஆனாலும் வேகமாக வெட்டணும். உங்களுக்கு தெரியும், இளம் மக்கள் ஒன்றை கற்றுக் கொடுக்க மிக கடினமாக உள்ளது. நான் என்ன செய்தேன்? இது சரியாக இல்லை. எனக்கு பின்பு செய்ய எதிர்கால திட்டம் இருப்பது நல்லது. அப்பா பாப்பா கம் சீட் எடுத்து சிறிய துண்டுகளாக பிரிக்க வேண்டும். இப்போது எனக்கு மர்மலேடு தேவைப்படும். நல்லா இருக்கு தாத்தாச்சி, உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு? எது வேண்டுமானாலும் சொல்லுங்கள். பெரியவளைத்தான் பயமுறுத்தாதே. மார்ஷ்மெல்லோக்கள் நிச்சயமாக என் இனிப்பு சாலடில் சேரும். ஜெல்லி புழுக்களை இன்றி எங்கு போக முடியும்? மார்கோட், இன்று யார் வென்றார்கள் என்பதை கண்டறிய உனது நேரம் வந்துவிட்டது. தெளிவாகவே அது நான். இவை எந்த வகை பச்சை முதலிகை வளைகளா? அது புல் கொண்டதா? அருவருப்பு. சாதாரண சீசர் எப்படி இருக்கிறதோ அது இதுதான். வாங்க இத பாடுவோம். இது ரொம்ப சுவையானது, ஆனால் மிகவும் அழகான சாலட் என் காத்திருப்பதற்காக இருக்கிறது. நான் மிகவும் ருசியானவன். ஆமாம், நீதான் வென்றாய். எனக்கு தெரியும் இன்ஸ். ஏசிர் மிக சிறந்தவர். இந்த முறை இலகு. எனக்கு விரட்டு முட்டைகள் சமைக்கவும். எளிது. சரி, உங்களுக்கு முட்டைகள் வேணுமா? நான் அதை சமைக்க கற்றுக்கொள்வதில் இருக்கிறேன். அப்படியானால் போய்விடலாமே. முதலில் உங்களுக்கு சிறிது எண்ணெய் வாணலியில் ஊற்ற வேண்டும். எனக்கும் அதை பிடிக்கும். அதற்கு நீயும் தரு. காத்திரு. ஏன் இது ஊற்றி வரவில்லை? வாருங்கள். ஓ, நான் கொஞ்சம் அதிகமாக செய்து விட்டேன். இப்படி பயிலாகத்தான் எண்ணெயில் முட்டைகளை உடைக்க முடியாது. இது எங்கே என்றால் இது எனது அடுத்த படி. நீ உடைக்காமல் இருப்பது ஏன்? நீ உடைவதை போல். டாடம். ஆஹா, நீங்கள் தேடும் விஷயத்திற்கு தயாரிக்கியது. விடமிருவும் சுவாரஸ்யமாக இருக்கும். அதுக்கு நான் அதுல கிரீம் சேர்க்க போகிறேன். ஆழமான பொரிக்கும் களத்தில். அப்புறம் ஆரஞ்சு பொடிகளை தேக்கவும். இப்போது கொஞ்சம் அகர அகர சேர்ப்போம். And the worry in great corridors. கலவை 70 டிகிரி செல்சியஸுக்கு அடையும் வரை தீயில் வைக்கவும். இப்போது முட்டைகளை உருவாக்க சிறந்த நேரம். ஒத்த தோற்றம் பெற வெள்ளை கருவை வாட்டியில் வைக்கலாம். மண்பானம் தாக்கிய பழத்தை மஞ்சள் கருவாக நான் பயன்படுத்துவேன். இப்பொழுது இதை நடுவில் வைத்து விடுவோம் மற்றும் சமர்ப்பிக்கவும். ஆஹா, சரி. எவ்வளவு பயங்கரம். ஆஹா, இல்லை, எனது முட்டையை முற்றிலும் மறந்துவிட்டேன். ஆஹா, இல்லை, இது மிக கொடுமையாக உள்ளது. என்ன செய்ய வேண்டும்? ஆமாமா, என் முட்டைகள் வேறு ஒரு விஷயம். இது மிகவும் கர்வமாக காட்சியளிக்கிறது. மார்கோ, வெற்றியாளரை தீர்மானிக்க நேரம் வந்துவிட்டது. நீங்கள் யாரை கனவு காட்டுகிறீங்களோ பார்ப்போம். பாட்டி,
உங்க முட்டைகள் ரொம்ப சூப்பர். பரபரப்பு. இதை மிஞ்சல் கொழுந்து என்று எப்படி கூறலாம்? இல்லை, இதை கொஞ்சம் கூட முயற்சி செய்ய மாட்டேன். ஆனால் மூன்றாவது போட்டியாளர் மிகவும் சுவையாக தெரிகிறார். பார்ப்போம். வாவ், அதுவும் அப்படித்தான். இது முன் பொரித்த முட்டை தவிடு விடவும் சிறந்தது. செஃப் மைக், நீங்கள் வென்றுள்ளீர்கள். இது எளிதாக இருந்தது. ஓ இல்லை 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 இல்லை, கவனமாக. இப்போ நீ எனக்கு ஒரு டோனட் செய். அது செய்யப்படாது. ஓ சரி, மெல்லதி. எனக்கு மிச்சல் நிறைய பிடிக்கும், ஆனால் அதை எப்படி சமைப்பது எனக்கு தெரியாது. மாவிலிருந்து தொடங்குவது மதிப்பானது. அதிலிருந்து சரியான வடிவத்தை வெட்டி அதை தங் ஷம்டி வாட்டில் பொரிப்பேன். சில எண்ணெயை ஊற்றி அடுப்பை இழுத்து நாம் தொடங்கலாம். அப்படின்னா கூடுதல் சிறப்பான முள்ளங்கண்கள் இருக்கின்றன. எவ்வளவு மியா, அற்புதம். கவனமாக இரு. சரி, இருக்கட்டும். சரி, எண்ணெயை சூடுபடுத்த நேரமாகிவிட்டது. அதில் தயாரிக்கப்பட்ட டோனட்களை போடலாம். அவர்கள் அதை ஏற்கனவே செய்கிறார்கள். வாங்க பாப்போம். கை தொடுமையாதே. மியா, நீ என்ன செய்கிறாய்? எனக்கு தெரியவில்லை. எண்ணெயை சமாளிக்க முயற்சி செய்கிறேன். எல்லா இடத்துக்கும் போகிறது. நம்மால் நெருப்பு உடையை அணைக்க வேண்டும். நான் எல்லாத்தையும் பாழாக்கிட்டேன். ஏனெனில் நீ எப்போதும் கவனமாக இருக்க வேண்டும். ஆம், இங்கே சமைக்க தெரிந்த ஒரே நபர் நானாதான் போலும். சரி, என் டோனட்ஸ் கிட்டத்தட்ட தயாராகிவிட்டது. ஒரே ஒன்று சேர்க்க வேண்டும். அந்த ருசியான பொருள்கள், அத்தயிர் மற்றும் மேல் பூச்சி. இதற்காக டோனட்டை பாதியாக நறுக்கி சிரப்பை சேர்த்து பின்னர் நறுக்கிய பகுதியால் டோனட்டை கவர் செய்து கிளேஸில் முக்க வேண்டும். கூடுதலாக இனிப்புகளை தூவினால் மிகவும் அருமையாக இருக்கும். இவை சரியாக இருக்கின்றன. சரியான சமையல்காரரிடமிருந்து ஒரு பரிபூரண டோனட். உங்களை பற்றித்தான் என்ன? எனது தோசைகளும் அதே போன்றே தயாராக உள்ளன. ஆனால் அச்சுக்கு உள்ளே உள்ள ஐசிங் மற்றும் சீரப் மிக கற்பமாக இருக்கிறது. உண்மையில் பவுடர் சர்க்கரை தூவலாக விரதமாக செய்யவே முடியாதது. இல்ல, என் பணி நீ வாங்கிக்கோ. நான் ஒரு புதிய யோசனையை நினைத்திருக்கிறேன். மார்கோவுக்கு நீங்கள் செய்வதை காட்டிலும் அதிகமாக சுவைக்கடி என்று சீரணி செய்ய எப்படி? இதற்காக நீங்கள் பாலை கொடுக்க வேண்டும். அவர் அந்த பிறகு சீட்டோஸை முழுமையாக நறுக்கவும். அதை அழுத்தமாக நாம் முடியும். மீண்டும். ஆமாம், இப்போது நாங்கள் பை ஒப்பப்படுகிறோம். அதை ஒரு தட்டில் ஊற்றி வருகின்றோம். நம்மால் உருவாக்கப்படும் சீஸ் டோனட்டை சுற்றிவிட வேண்டியது நேரத்தில் டேனி கொதிக்கவும் நான் மடித்து மடக்கி பொரிக்கும் வாண்டியில் வைப்பேன். பிடிச்சு செய்யலாம். எனது கையொப்ப கிறுக்கென இனம் காணப்படும் ரெசிபி படி டோனட் தயார். மார்கோ, வெற்றியாளரை தேர்ந்தெடுக்க நேரம் வந்துவிட்டது. மற்றும் நீங்கள் ஒரு அற்புதமான இனிப்பான மற்றும் ஒளிரும் டோனட் கடையை உடையவராக இருந்தீர்கள். பாட்டி, உங்கள் மழித்து பதமிட்ட டான்ஸ்கள் எனக்கு மிகவும் பிடிக்கும். இந்த என்ன குழு குழு இருக்கிறது. தூக தூக தூக. ஆஹா, இல்லை, அவர் என்னை வெறுப்பார். இல்லை, எனக்கு அது முற்றிலும் பிடிக்கவில்லை. ஆகவே நீங்கள் தான் இந்த முறை மீண்டும் வென்றால்.